அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் பக்தி டியூன். அட்சய திருதியை நாளே நம்ம ஊரில் என்ன ஒரு மனநிலைமை இருக்குன்னா, எப்படியாவது முட்டி மோதி ஒரு குண்டு மணி தங்கமாவது வாங்கிடணும்னு எல்லாரும் கடைக்கு முன்னாடி நிற்கிறோம். ஆனால் நிஜமாகவே தங்கம் வாங்குறது மட்டும்தான் அட்சய திருதியா? தங்கம் வாங்க முடியாதவங்க நிலைமை என்ன? அவங்களுக்கு மகாலட்சுமி அருள் கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். தங்கம் வாங்குறதை விட 100 மடங்கு அதிக புண்ணியத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய 5 விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் தங்கம் வாங்கலைன்னு வருத்தப்படவே மாட்டீங்க. இந்த வீடியோவோட கடைசியில் அட்சய திருதியை அன்னைக்கு இந்த ஒரு தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்ல போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். தங்கம் வாங்கிறது ஒரு முதலீடு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அட்சயா அப்படின்னா குறையாதது என்னும் அர்த்தம். அன்றைக்கி நாம் எதை செய்கிறோமோ அதை பல மடங்காக பெருகும். அது தங்கமாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அன்றைக்கி நம்ம செய்கிற தானம், தர்மம், பக்தி இது எல்லாமே நம்ம தலைமுறைக்கு அக்ஷயமாக கிடைக்கும். முதல் விஷயம் என்னென்னா, ஒரு பாக்கெட்டு கல் உப்பு. தங்கம் வாங்க வசதி இருக்கோ இல்லையோ, அன்றைக்கி காலையில் கடைக்கு போய் ஒரு பாக்கெட்டு கல் உப்பு வாங்கிட்டு வாங்க. கல் உப்பு கடலிலிருந்து பிறந்தது, மகாலட்சுமியோட அம்சம் அது. அன்றைக்கி புதுசாக உப்பு வாங்கி வந்து உங்கள் வீட்டு உப்பு சாடியில் நிரப்புங்க. அந்த உப்பு குறைய அள்ளி போட போகிறதில்லை. ஆனால் அன்றைக்கி நீங்கள் கொட்டுற உப்பு உங்கள் வீட்டு வறுமையை அள்ளிட்டு போகும். இது வெறும் நம்பிக்கை இல்லை, இது ஒரு வாழ்வியல் முறை. அடுத்த வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம் தானம் பண்ணுறது. 2வது முக்கியமான விஷயம் அன்னதானம். அதுலேயும் அட்சய திருதியை சித்திரை மாதத்தில் வெயில் காலத்தில் வருது. அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் தயிர் சாதம் தானம் பண்ணுங்கள். ஏன் தயிர் சாதம்? இது மனசை குளிர வைக்கும், உடலை குளிர வைக்கும். உங்கள் ஏழைக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு வேலை தயிர் சாதம் உங்கள் பித்ருக்களோட, அதாவது உங்கள் முன்னோர்கள் பசியை ஆத்தும்னு சாஸ்திரம் சொல்லுது. பித்ருக்கள் மனசு குளிர்ந்தால் உங்கள் வீட்டில் செல்வம் தானாக வந்து சேரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வழிபாடு உதக கும்பதானம். உதக கும்பதானம் அப்படின்னா என்ன? ஒரு செம்பு பாத்திரத்திலேயோ இல்லை ஒரு மண்பானையிலேயோ தண்ணீர் நிரப்பி அதில் கொஞ்சம் ஏலக்காய், பச்சை கற்பூரம் போட்டு தாகமாக இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுக்கிறது. முடிஞ்சால் அந்த பாத்திரத்தோட தானம் கொடுங்க. இந்த கோடை காலத்தில் ஒருத்தரோட தாகத்தை நீங்கள் தீர்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச பல ஜென்மம் பாவங்களை கரைக்கும். இதெல்லாம் செய்கிறதுக்கு தங்கம் வாங்கணும்னு அவசியம் இல்லையே. 4வது விஷயம், நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு மரியாதை செய்கிறது. அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வர பெரியவங்களுக்கோ இல்லை சுமங்கலிக்கோ வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் கொடுத்து ஆசி வாங்குங்க. மகாலட்சுமி உருவமாக அவங்களை நினச்சி நீங்கள் கொடுக்குற அந்த மரியாதை உங்கள் குடும்பத்தில் சுபிட்சத்தை நிலைக்க செய்யும். வீட்டில் இருக்கிற பெண்களை அன்றைக்கி சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் உண்மையான அட்சய திருதியை வழிபாடு. 5வதாக ஒரு புதிய நற்காரியத்தை தொடங்குறது. அது ஒரு உண்டியல் சேமிப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைக்கு படிப்புக்கு உதவுறதாக இருக்கலாம். அன்றைக்கி நீங்கள் விதைக்கும் ஒரு சிறு விதை ஆலமரமாக வளரும். சரி, வீடியோட ஆரம்பத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அதை பற்றி பார்க்கலாமாங்க. அட்சய திருதியை அன்றைக்கி நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற
கௌரவத்துக்காக கடன் வாங்கி அன்றைக்கி நீங்கள் நகை எடுத்தீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு அக்ஷயமாக போயிடும். அதாவது கடன் தீராமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கடன் வாங்கி தங்கம் வாங்காதீங்க. அன்றைக்கி யாரையும் திட்டாதீங்க, வீட்டில் சண்டையும் போடாதீங்க. அமைதியாக சந்தோஷமாக இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் பக்தி ட்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.